கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்திலே நம்மை உயிரோடு மீட்டு சமாதானத்தோடு காத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே நம்மை நுழைய செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல நம்மை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் சமாதானமாய் செய்ய உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து எல்லா பலவீனமான எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா பலவீனத்தில் இருந்திருப்பார்கள் ஆண்டவரே, காரியம் வாய்க்காமல் தவித்திருப்பார்கள் ஆண்டவரே, எத்தனையோ வித சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து வந்திருப்பார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த மாதம் விடுதலையின் மாதமாய் இருப்பதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இது வெற்றியின் மாதமாய் இருக்கும்படியாய் நீர் துணை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிங்க. இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பா பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் ஆண்டவரே நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அது ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நாம் சார்ந்திருக்கும் முழுமனதாய் சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுப்பது என்ன? பூரண சமாதானம். பூரண சமாதானம் என்றால் உலகம் தரக்கூடாத சமாதானம். உலகத்தாலே இந்த சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அது என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ்வது. எந்த விதமான புயல் வெள்ளம் அடித்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இருதயத்திற்குள்ளே ஒரு உறுதியான சமாதானம், நிலையான சமாதானம், பதட்டமில்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு? உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு கர்த்தர் அதை தர சித்தமாயிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். 4வது வசனத்திலே பாருங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நித்திய கன்மலையாம் கிறிஸ்துவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவின் மேலே கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்து உங்கள் குடும்பத்தை கட்டுங்கள். உங்கள் வேலையை கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வையுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்து உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே கவனம் செலுத்துங்கள். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாலே எல்லாம் செய்ய முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன பாட வேண்டும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கலாம். இந்த முதல் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரட்சிப்பை கேளுங்கள். அவரிடத்திலே ரட்சிப்பை கேளுங்கள், மீட்பை கேளுங்கள், மன்னிப்பை கேளுங்கள், சமாதானத்தை கேளுங்கள். அவரால் எல்லாம் தரக்கூடும். ஆண்டவர் பிரியமானவர்களே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நீங்கள் நேசியுங்கள். அவருடைய வார்த்தையின் மேல் பற்றுதலாயிருங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள்,
வேத வார்த்தைகளை தியானியுங்கள். ஜெபத்திலே அவருடைய வசனத்தை சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த வார்த்தை என்னது? தேவனுடைய பட்டயமாய் இருக்கிறது. அந்த பட்டயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற சதி மோசங்களை அந்த பட்டயம் முறியடிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்படி என்றால் என்ன? அவருடைய வார்த்தை உங்களுக்காக யுத்தம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நாம் ஞானமுள்ளவர்களைப் போல நாம் ஜாக்கிரதையாய் இருந்து விழித்திருந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தை அல்ல, வீண் பெருமைகளை அல்ல, வீண் வார்த்தைகளை அல்ல, வீண் சம்பத்துகளை அல்ல. பிரியமானவர்களே, அவரை உறுதியாய் உண்மையாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது பூரண சமாதானம் நமக்கு நிச்சயம் உண்டு. கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வையுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் நிலைத்திருக்கும். உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு சதிமோசம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பார். நீங்கள் உறுதியாய் அவரை பற்றி கொண்டு நிச்சயமாய் நீங்கள் அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவருடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார். நதியை போல சமாதானத்தை பாய்ந்தோடும்படி செய்வார். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடுகளவு விசுவாசத்தை கனம் பண்ணுவது உம்மால் மாத்திரமே கூடும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் விசுவாசத்தை ஆண்டவரே அப்பா அளவில்லாமல் பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் நீர்தாம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்திலே பலவீனமாய் ஊனமாய் இருக்கிறவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பூரண சமாதானத்தை உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.